வணக்கம். நான் உங்கள் வரும் ஸ்ரீவர்த்தன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிள். இந்த வார கடைசியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு இது ஒரு வித்தியாசமான டாபிக். எப்படின்னா, அதாவது 9 விதமான ஆஞ்சநேயர் கோவில் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது மதுரை கிட்ட இருக்கு. மதுரை திண்டுக்கல் போற வழியில வாடிப்பட்டி கிட்ட குலசேகரன் கோட்டைங்கிற ஊர்ல, இன்னொன்னு திண்டுக்கல் ஸ்ரீராம் நகர்லயே, திண்டுக்கல் நகர மைய பகுதியில ஸ்ரீராம் நகர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில்ல இருக்கு, பிள்ளையார் கோயில் உள்ள இருக்கு. 9 ஆஞ்சநேயர் அவரை வழிபடுறதுனால ஏற்படுற பலன், இந்த கோயில் உருவான கதையை நம்ம பார்ப்போம். சரியா? முதல்ல ஆஞ்சநேயர்னு பார்த்தோம்னா அவருக்கு பலவித ரூபங்கள் இருக்கு. அதாவது பக்த ஆஞ்சநேயரா இருக்கார், பஞ்சமுக ஆஞ்சநேயரா இருக்கார், துவாதச புஜ ஆஞ்சநேயரா இருக்கார், சத்துருமுக ஆஞ்சநேயரா இருக்கார். இப்படி பல ரூபங்களோட பக்த ஆஞ்சநேயர், பவ்ய ஆஞ்சநேயர், ராமரை நெஞ்சில இப்படி கீழ்ச்சி காட்டுற ஆஞ்சநேயர், ராமரை தோல்ல தூக்கிங்கிற ஆஞ்சநேயர், ஆலிங்கனம் பண்ற ஆஞ்சநேயர்னு பல ரூபம் இருக்கு. பஜனை பண்ற ரூபம் எல்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர் பற்பல ரூபங்களை கொண்டவர். சரி, இப்பொழுது ஒரு கோவிலிலே 9 விதமான ஆஞ்சநேயர்களுடைய சிலை இருப்பது ஆச்சரியம் அல்லவா? அதுவும் எங்கே உள்ளது இந்த கோவில் என்றால், மதுரையிலிருந்து திண்டுக்கல் போற வழியில, பைபாஸ்ல போற வழியில இருக்கிற ஊர் தான் வாடிப்பட்டி. இந்த வாடிப்பட்டி அருகே உள்ள சூரிய மலை அப்படின்னு பேருங்க. சூரிய மலை அப்படின்னு பேரு. இந்த சூரிய மலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல அப்படியே நிறைய பனைமரங்கள் தோப்பு மாதிரி அடர்ந்து இருக்க, தென்னை மரங்கள் கூட அப்படியே மலை காற்று இதமாக வீச, மலைகள் பக்கம் இடமாக வீச, இந்த ஊருக்கு பேரு தான் குலசேகரன் கோட்டைன்னு பேருங்க. இந்த குலசேகரன் கோட்டையில தான் இந்த ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கார். 9 ஆஞ்சநேயர். அருள்மிகு ஜெயவரத ஆஞ்சநேயர்னு பேரு பொதுவா மெயினா இருக்கிற ஆஞ்சநேயருக்கு. இவரை சுற்றி 9 ஆஞ்சநேயர்கள் அமைந்துள்ளார்கள். இந்த கோயிலின் தல வரலாற்றை பார்ப்போம், பாருங்கள். ஆஞ்சநேயர் லக்ஷ்மணனை உயிர் பயிக்க வைப்பதற்காக சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்தார். அதாவது சஞ்சீவி மலையை ஏந்தி இருக்கும் ஆஞ்சநேயர் கூட ஒரு சொரூபம் அவருக்கு முக்கியமான சொரூபம். கையில சஞ்சீவி மலையை ஏந்தி கொண்டு பறந்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் ஒரு சொரூபம், அவரோட முக்கியமான ரூபங்கள்ல ஒண்ணு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வரும்போது இந்த இடத்துல எப்படின்னா, அவருடைய சஞ்சீவி மலையில இருந்த பாகங்கள் எல்லாம் சிதறி, சில பகுதிகள் எல்லாம் அந்த மூலிகை பகுதி கல்லுடன் சேர்ந்த பகுதி எல்லாம் பூமியில் சிதறி விழுந்தன. கொண்டு ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் போது அதில் பல கோயில்கள் உருவாயின என்று தலபுராணங்கள் சொல்கின்றன. அதில் ஒன்றுதான் இந்த திருமலை அருகில் உள்ள வாடிப்பட்டி குலசேகரன் கோட்டை ஜெயவரத ஆஞ்சநேயர். இந்த இடத்திற்கு பெயர் திருமலை என்று பெயர். இது ஓடையின் அருகில் அமைந்துள்ளது. குறிப்பாகவே இந்த ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பார்ப்போம், வாருங்கள். இந்த ஆஞ்சநேயர் கோயில் அதாவது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றால், முதலில் ஆஞ்சநேயர் கோயிலை பூபரிகிரகம் வைகானச முறைப்படி அமைந்துள்ளது. இந்த கோயில் பூபரிகிரகம் அனைத்தும் செய்யப்பட்ட பிறகு இந்த கோவில் நன்றாக அமைக்க அத்திவாரம், பூமி பூஜை எல்லாம் போடப்பட்டது. பிறகு ஆஞ்சநேயரோட சிலை வடிப்பதற்காக என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் நாகர்கோயில் அருகில் உள்ள ஊரான மயிலாடியிற்கு சென்றார்கள். சிற்ப கலைகள் செய்யக்கூடிய ஊர் அதுதான். அங்க நிறைய குவாரி இருக்கு. இந்த மாதிரி சிற்பங்கள் எடுக்கக்கூடிய கற்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஊர். நிறைய கற்களை தேர்வு செய்தார்கள். அப்பொழுது இந்த தேர்வு செய்யும் நேரத்தில் ஆஞ்சநேயரே ஒரு கல்லின் மீது அமர்ந்து வழிகாட்டினார். இந்த மாதிரி இந்த கற்களை எல்லாம் குறித்துக் கொள்ள முடியும். இவர்கள் குறித்து வைத்துக் கொண்டு இந்த சிலைகளை எல்லாம் செய்தார்கள். இப்பொழுது நாம் கோவில் தரிசனம் செய்வோம், வாருங்கள். அதாவது இந்த கோயில் வைகானச ஆகம முறைப்படி அமைந்துள்ளது. அதாவது வைகானச ஆகம முறைப்படி பார்த்தோம் என்றால் 9 மூர்த்தத்தை பிரதிஷ்டை செய்யும்போது அது ஒற்றை மூர்த்தமாக இருந்தாலும் பஞ்ச சன்னிதானம் என்பது ரொம்ப விசேஷம். அதாவது ஒரு மூர்த்தியை ஆவாகனம் செய்ய வேண்டும் என்றால் அச்சுதன், அனிருத்தன் போன்ற ரூபிகளை எல்லாம் 9 ரூபங்களை, பெருமாடு ரூபங்களை கொண்டு ஆராதனம் செய்ய வேண்டும் என்பது மரபு. ஆவாகனம் செய்ய வேண்டும் என்பது ஆகம மரபு. அதன்படி இந்த ஆஞ்சநேயரும் 9 ரூபங்களை இந்த சிலை கற்களாகவே வலித்துள்ளார்கள் வைகானச ஆகம முறைப்படி. இந்த கோவிலில் உள்ள ஆஞ்சநேயரை பார்ப்போம். அதாவது இந்த ஆஞ்சநேயர் முதலில் கிழக்கு நோக்கி ஜெயவரத ஆஞ்சநேயர் என்பவர் இருக்கின்றார். இவர்தான் மூலமூர்த்தி. இந்த ஆஞ்சநேயர் சுவாமி அழகாக அபயசத்தம் காட்டிக்கொண்டு இன்னொரு கையால் கதையை கொண்டு வாளை மேலிருந்து கீழாக சுருட்டி வைத்துக் கொண்டு உள்ளார். மிக அழகாக வலதிலிருந்து இடமாக இவர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார். இவர் ஜெயவரத ஆஞ்சநேயர். இவரை வைப்பட்டால் காரியங்களில் வெற்றி கைகூடும். இவர் தனதியிலே உத்தவராக ராமர், சீதை, லக்ஷ்மணர் உள்ளார். ராமர் என்பவர் தான் இந்த கோயிலில் உத்தவர். இவர் தான் மூல ஆஞ்சநேயர், பிரதான ஆஞ்சநேயர். அதாவது இந்த ஆஞ்சநேயரை சுற்றி மேற்கு நோக்கி 3 ஆஞ்சநேயரும், தெற்கு நோக்கி 2 ஆஞ்சநேயரும்,
வடக்கு நோக்கி 3 ஆஞ்சநேயரும் அமைந்துள்ளார்கள். ஆக மொத்தம் 9 ஆஞ்சநேயர். 9 ஆஞ்சநேயர்களில் யார் யார் என்று பார்த்தோம் என்றால், ஜெயவரத ஆஞ்சநேயரை சுற்றி பஜன மாரு, அதாவது முதல்ல பக்த மாருதி என்பவர் அமைந்துள்ளார். பக்த மாருதியானவர் சனிதோஷத்தை நிவர்த்தி செய்வார். பவ்ய மாருதி வேலையில் அதிர்ஷ்டவாய் நல்ல வேலையை உத்தியோகத்தை அமைய செய்வதுடன் பணியுடன் இருக்க செய்வார் பக்த மாருதி. அடுத்தது பஜன மாருதி, நல்ல நமக்கு இசை வளத்தை அருளுபவர் பஜன மாருதி. சங்கீத வளத்தை அருளுபவர் பஜன மாருதி. கையில் 2 பக்கமும் இப்படி ராமநாம கமலா கண்டைகளை வைத்துக் கொண்டிருப்பவர் பஜன மாருதி. பிறகு மனோ, அதாவது வீரமாருதி. வீரமாருதியானவர் என்ன செய்கின்றார் என்றால், கையில் கதாயுதத்துடன் எழுந்திருப்பின் இவர் எதிரிகளை வெல்லும் வீரத்தை கொடுப்பவர், எதிரிகளின் சத்துரு தொல்லையை நீக்குபவர் வீரமாருதி. பிறகு பாலமாருதி, கையில் குழந்தை போல் கதையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பவர் பாலமாருதி. பாலமாருதி சனியின் தோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை அருளுகின்றவர் பாலமாருதி. வீரமாருதி அது மட்டும் இல்லாமல் திருமண தோஷ தடைகளையும் நீக்கி விடுவார். அப்புறம் தீரமாருதி, தீரமாருதி என்பவர் மனோபலத்தை கொடுப்பார். அப்புறம் யோக மாருதி, யோக மாருதி என்பவர் சகல யோகங்களையும் வாய்வில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார் யோக மாருதி. பிறகு கடைசியாக பார்க்கக்கூடிய மாருதி தியான மாருதி. இவர் மனம் அமைதிப்பட்டு கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லாமல் நல்வகையாக இல்லறம் அமைவுபடி கொடுப்பார் இந்த ஆஞ்சநேயர். ஆக இந்த 9 ஆஞ்சநேயர்களும் சுற்றி இந்த கோயிலில் அமைந்துள்ளார்கள். அதாவது பக்தர்கள் என்ன நம்புகின்றார்கள் என்றால், இவரை வைப்பட்டால், அதாவது எந்த திசையிலிருந்து பிரச்சனை வந்தாலும் ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து காப்பார் நம்மை என்று நம்புகின்றார்கள். இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு விசேஷமான நாட்கள் மாத பிறப்பின் போது அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் விசேஷம் இந்த கோயிலில். அது மாச பிறப்பு போன்றவை அனைத்தும் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரம் கூறிய அனும ஜெயந்தி மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ராமநவமி, சித்திர மாசத்தில் வரக்கூடிய ராமநவமி, வருஷ பிறப்பு மற்றும் ஆங்கில புத்தாண்டு போன்றவை எல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த கோவிலில் பக்தர்கள் தமது நேர்த்தி கடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிறைவேறுடன் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு, சந்தன காப்பு, செந்தூர காப்பு, துளசி மாலை, வடமாலை, வெற்றிலை மாலை போன்றவற்றை எல்லாம் செய்து தமது நேர்த்தி கடன்களை செலுத்தி வைப்படுகின்றனர் ஆஞ்சநேயருக்கு பார்த்தீர்கள் என்றால், இந்த கோயில் அனும ஜெயந்தின் போது சில விசேஷ அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. அதாவது 1008 வடமாலை அலங்காரம், செந்தூர காப்பு அலங்காரம், பச்சைக்காப்பு போன்ற அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது. சஞ்சீவன மாருதி அலங்காரம் போன்றவை எல்லாம் மிக மிக விசேஷமான கோவில் இந்த ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலுக்கு வெளியிலே சுதை சிற்பமாக 28 அடி உயரத்தில் பக்த ஆஞ்சநேயர் உள்ளார். அவற்றை சுற்றியே வந்து இருக்கின்றது. இன்னொன்று, இந்த கோயிலில் இருப்பது ஓடை மாலை என்ற ஒரு விசேஷமான செய்தி. ஓடை மாலை என்றால் ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக வடமாலை என்பது மிக மிக சிறப்பு. இவற்றுக்கு வடமாலை சாப்பிடுவதால் ராகு கேது தோஷம், சனி தோஷம் நீங்கிவிடும். நமக்கு உளுந்து என்பது சனி தோஷத்தை நீக்கிவிடும். ராகுக்கு பிடித்தமானது உளுந்து. சில கோயிலில் ஜாங்கிரி மாலை சாட்டும் வழக்கமும் உண்டு ஆஞ்சநேயருக்கு. 2மே உளுந்து பதார்த்தம் தான். ஆனால் ராகு கேது தோஷத்தை குறைத்து விடும். ராகுக்கு பிடித்தமான பதார்த்தம் உளுந்து. ஆகையினால நாம் என்ன செய்கின்றோம், ஆனால் இந்த கோயில் என்னவென்றால், ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி ஒரு மாலை போல் திருமலை ஓடையிடும் ஆறு ஓடுகின்றது. குறிப்பாக நதி, குளம், ஆறு போன்றவை பக்கம் அமைக்கும் கோயில்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் என்று ஆரம்ப சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவற்றின்படி இங்கு ஆஞ்சநேயர் கோயில் ஓடையே மாலை போல் அமர்ந்திருப்பது மிக சிறப்பு. ஆஞ்சநேயருக்கு ஓடை மாலை அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பு. இன்னொரு அதிசயத்தின் அடிப்படையில் தினமும் இந்த ஆஞ்சநேயரின் மீது சூரியனுடைய ஒளிகள் படர்கின்றன. அதாவது காலை 7 மணியிலிருந்து 7:20 வரை ஒரு 20 நிமிஷம் ஆஞ்சநேயர் சூரிய ஒளி கதிர்கள் கிரணங்கள் வீசுகின்றன. தன்னுடைய மாணவனை சூரிய பகவான் தன் கிரணங்களால் ஆராதித்து வழிபடுகின்றார் வாயு புத்திரனான ஆஞ்சநேயரை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோயில் ஒன்று இருக்கின்றது. இது திண்டுக்கல்லில் அருகிலுள்ள ஸ்ரீராம் நகர் என்ற ஊரில் உள்ள வல்லப கணபதி கோயிலில் இந்த அமைந்துள்ளது. இந்த கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் இதே விதமான மாருதிகள் தான் உள்ளார்கள். அதாவது எவ்வாறு என்று கூறினால், அதே போன்றுதான் பஜன மாருதி, தீர மாருதி, சஞ்சீவி மாருதி, யோக மாருதி, வேற பவ்ய மாருதி, சஞ்சீவன மாருதி, யோக மாருதி போன்ற 9 விதமான பஜன மாருதி, வீர மாருதி மற்றும் தியான மாருதி, வீர மாருதி, தீர மாருதி, பவ்ய மாருதி போன்ற அனைத்து மாருதிகளும் சஞ்சீவன மாருதியுடன் உள்ளார்கள்.
நவகிரகங்களை போன்று இங்கேயே அனுபவிக்கிறார். ஒரு நாளும் இவர்களை வைப்படுவதும் சிறப்பு என்று இந்த கோவிலில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே செந்தூர் அர்ச்சனை, வடமாலை, வெற்றில மாலை போன்றவை விசேஷம் ஆஞ்சநேயருக்கு. இவருக்கு நல்லெண்ணெய் தீபம் மற்றும் கரும்புகளை பூசாற்றுவதெல்லாம் விசேஷம். திண்டுக்கல் மாவட்டம் சத்யநாராயணா சேவா ட்ரஸ்ட் என்ற ஊரில் இந்த ஸ்ரீராம் நகரில் இந்த கோயிலை அமைத்துள்ளார்கள். இந்த கோயிலில் வல்லப கணபதி, ஹயக்ரீவர், சக்கரத்தாழ்வார் போன்ற சனதிகள், சிவன் சனதிகள் போன்றவை எல்லாம் அமைந்துள்ளன. ஆக வாழ்க்கையில் மனிதனுக்கு எப்போது 3 குணங்கள் உண்டு. ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்ற 3 நிலைகள் உண்டு. அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொரு பலன் அருளப்பட்டால் அவன் அவனால் சிறப்பாக செயல்படுவான் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆகம சாஸ்திரப்படி கொண்டால் ஆஞ்சநேயருக்கு 9 கல்யாண குணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. சாஸ்திரங்கள் கூறியபடி, சங்கீதைகளில் கூறியபடி. ஆகையினால் இந்த ஆஞ்சநேயர் ஒவ்வொன்றும் ஒரு கல்யாண குணங்களுக்கு ஏற்பவே அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கோவிலில் மற்றும் கிரகதோஷ நிவர்த்தி மற்றும் சகல காரிய வெற்றி போன்ற பலாபலன்களுக்கு ஏற்ப அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த 2 கோயில்களும் அமைந்துள்ளன. ஆகையினால் வாயில் ஒரு முறையாவது நீங்க திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள வாடிப்பட்டி குலசேகரன் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவையாவது சென்று வந்து வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு சகல பலன்களையும் அந்த மாருதி அருள்வார். இந்த கோயில் தொடர்ந்து காலை 7 மணி முதல் ராத்திரி 8 மணி 8:45 மணி வரை தொடர்ந்து திறந்திருக்கும் எப்பொழுதும். ஆகையால் ஒரு தடவையாவது சென்று வழிபட்டு வாருங்கள், பலாபலன்களை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.